விளையாட்டுத்துறைக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்ததில் குஜராத், உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கு 400 கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் பல்வேறு சர்வதேச போட்டிகளை நிகழ்த்தி காட்டிய தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறைக்கு வெறும் 20 கோடியை மட்டுமே மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது என்று தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த நிதி ஒதுக்கீடு குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம் பார்த்திபன். அதாவது சர்வதேச அரங்கில் இந்திய விளையாட்டுத்துறையின் முகமாக தமிழ்நாடு மாறி வரும் நிலையில் தமிழக விளையாட்டுத்துறைக்கு நிதி ஒதுக்குவதில் மத்திய பாஜக அரசு பாரபட்சம் காட்டுவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். அதாவது விளையாட்டு வீரர்களை உருவாக்கக்கூடிய கேலோ இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது முதல் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு நிதி வழங்கப்பட்டுள்ளது என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்த புள்ளி விவரம் ஓரவஞ்சனையின் மொத்த வடிவம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதாவது கடந்த 7 ஆண்டுகளில் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம் மற்றும் குஜராத் மாநிலத்திற்கு தலா 400 கோடியை விளையாட்டுத்துறைக்கு தாராளமாக ஒதுக்கி இருக்கிறது மத்திய அரசு. ஆனால் விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய தமிழகத்திற்கு கடந்த 7 ஆண்டுகளில் 20 கோடியை மட்டுமே மத்திய அரசு ஒதுக்கியிருக்கிறது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் உலக செஸ் போட்டி, ஆசிய ஆண்கள் ஹாக்கி போட்டி, சர்வதேச அலைச்சறுக்கு போட்டி, ஆடவர் ஹாக்கி போட்டி என பல்வேறு சர்வதேச போட்டிகளை தமிழகம் நடத்தி வருகிறது. ஆனால் தமிழகத்திற்கு விளையாட்டுத்துறையில் நிதி ஒதுக்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுகிறது. இது கண்டனத்துக்குரியது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் வாக்களிக்காத மாநிலங்களுக்கு எதிரான மனநிலையை மத்திய பாஜக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.